வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று வித நம்ம வந்து 2000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். 2 குட் நியூஸ்ங்க. ரெண்டுமே ஒரே 1 வீக்லேயே நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு 3 குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டுங்க, ஆடு கோழி இதெல்லாம் பார்த்துட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு அதே சேம் டைம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 2000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. இப்போ 8 மாதம் முடிஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம சேனல் வந்து 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதே சேம் டைம் மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே உங்களோட சப்போர்ட் மட்டும்தாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2000 சப்ஸ்கிரைபர் கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம பெருசாக எந்த எஃபெக்டிவ் போடுறது இல்லைங்க. வீட்டில் இருக்கிற வேலை நம்ம வேலை செய்யும்போது அதை எடுத்து போடுறது, எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது, இப்படி தாங்க போயிட்டுருக்கு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது. அதை பார்க்கும்போது இன்னும் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேங்க. கண்டிப்பாக என்னை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சாதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குள்ளாரையுமே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கனாவே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளார ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம வீட்டுக்காரங்க நம்மளுக்கு சம்பாரிச்சு வந்து கொடுத்தாலும் நம்மளுக்குன்னு சுயமாக ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வருமானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப ட்ரை பண்ணுவோங்க. நம்மளால் முடிஞ்சது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தரும்போது, நம்ம சம்பாத்தியத்திலேருந்து வாங்கி தரும்போது அது தனி ஹாப்பிங்க. நானும் அதுக்காக தான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாவும் ஸ்கூல் போயிட்டாங்க, குட்டி பையனும் ஸ்கூல் போயிட்டான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படியே ஒரு மாதிரி பெசறிக்கிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் தான் யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. நானும் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணது வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான். நீ பண்ணு, உனக்கு என்ன தெரியுதோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு வந்தேங்க. நீங்கள் எல்லாமே எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த சந்தோஷத்தை வந்து எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரிலங்க. நிஜமாலுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்துங்க, அது வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 மணி நேரமும் ரீச் பண்ணணும். இல்லைனா ஷார்ட்ஸில் வந்து 10 M வந்து ரீச் பண்ணுங்க. இதுதாங்க மானிட்டேஷன் வந்து நம்ம அப்ளை செய்யறதுக்கான ஒரு ரூல்ஸ். மானிட்டேஷன் அப்ளை செஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து வரும். மானிட்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு, எவ்வளோ பேமெண்ட் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்க. நாமளும் ஏதாவது ஒன்று பண்ணுறோம், எப்போயா இருந்தாலும் சரி நம்மளுக்கு அந்த பேமெண்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஒரு 3 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம், அப்படி எப்படியாவது ஒன்றுங்க. நம்மளால் எப்போ ரீச் பண்ண முடியுதோ, அதாவது $100 வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுமாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அது 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஆனால் நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் வந்து குழந்தைங்கள பார்த்துட்டு நம்ம லைஃப் வந்து அதோட முடிஞ்சு போகாதுங்க. நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யூடியூப் சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நிறைய திறமை இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக வெளிக்கொண்டு வாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. கிராமத்தில் இருக்கிற பெண்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு சில பேர் வந்து இருக்காங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வெளியே வந்து வேலைக்கு போகிறது வந்து அந்தளவுக்கு சாத்தியம் இல்லை. நம்மளால் கண்டிப்பாக முடியாது. குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு நம்ம வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்மளால் வந்து சமாளித்து 2யும் கொண்டு போக முடியாது. ஆனால் வீட்டிலேருந்து ஃப்ரீ டைமில் நம்மளுக்கு கிடைச்ச அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு அமௌண்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக இதை பண்ணுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாது. தேவையில்லாத ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு பண்ணிகிட்டே இருப்போங்க. ஆனால் யூடியூப்பில் நம்ம வீடியோ போடும்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முகம் தெரியாத ஒருத்தர் வந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்ணும்போது ஆக நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயும் ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க. அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சுனாவே நம்ம இன்னும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு
புத்துணர்ச்சி வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லைங்க. நம்மளுக்கு வந்து பேசிக்கான கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதுங்க, சூப்பராக யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியலங்க. பெண்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாவே நம்ம வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிடுவாங்க. அந்த டைமில் நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது பணம் இருந்தால் நம்மளை எல்லோரும் மதிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் மனசுலுமே தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காத 4 செவத்துக்குள்ளாரையே உட்காந்துட்டு சரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீணாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட இது மாதிரி ஏதாவது ஒரு சேனல் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிங்க, அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போடுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம எப்பயுமே கவலைப்படவே கூடாது. இதெல்லாம் என்னடா ஒரு வீடியோ, இதெல்லாம் எதுக்கு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒருத்தங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து முன்னேற முடியும். இதெல்லாம் எதுக்கு வீடியோ போட்டுட்டு இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் நம்மளுக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா அது வந்து நம்ம ஃபேமிலிக்கு தான் யூஸ் ஆகுங்க. அது வந்து அவங்க தரப்போகிறது இல்லை. பேசுகிற வாய் பேசிக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம அதை பற்றி கவலையே படக்கூடாது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சமான வேலையை செய்யுங்க. நிறைய பெண்கள் வந்து இப்போ நிறைய விஷயத்தில் சாதிக்கிறாங்க. வீட்டில் இருந்துகிட்டே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெய்லரிங் தெரிஞ்சால் டெய்லரிங் பண்ணலாங்க. கிச்சன் நம்மளுக்கு ஏதாவது நல்லா சமையல் வந்துச்சுன்னா மசாலா ஐட்டம்லாம் சேல்ஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறையா பண்ணலாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக போல்டாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்டுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் நான் போடுற எல்லா வீடியோக்குமே எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஹரிஹரன் அண்ணான்னு சொல்லிட்டுங்க ஒருத்தர் இருக்காங்க. அவர் யார் எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அண்ணா நான் என்ன ஒரு வீடியோ போட்டாலும் சரிங்க, அந்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த அண்ணனோட கமெண்ட் வந்து இருக்கும். அந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி அடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த அண்ணா ஒருத்தர், அதுக்கப்புறம் சரஸ்வதி அண்ணு, அதுக்கப்புறம் தங்கப்பாண்டின்னு சொல்லிங்க. ரீசெண்டாக வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க வந்து சேனல்னு சொல்லிட்டுங்க, வில்லேஜ் மீனா சேனல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அது வந்து குக்கிங் சேனலுங்க. அந்த பொண்ணு வந்து சூப்பராக வீடியோ பண்ணுவாங்க. அந்த பாப்பா சேனல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா வீடியோவுமே அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க, சூப்பராக சமைப்பாங்க. எனக்கு அந்த பாப்பா வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாப்பா வீடியோவை முடிஞ்சால் நீங்களும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் கிட்டத்தட்ட மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த பாப்பாவும் சீக்கிரமாக மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. ஓகே, தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.